ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குடல் கிரேவி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். அதை எப்படி சுத்தம் பண்ணுறதும் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எப்படி குடல் கிரேவி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த பாருங்கள், நீட்டாக குடல் இருக்குல்ல, அதை விளக்கமாக குச்சியை வந்து நம்ம இந்த மாதிரி செய்யணும். பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். விளக்கமாக குச்சி இருந்தாலும் பரவாயில்ல, நீட்டாக கம்பியாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த பாருங்கள், அழகாக அந்த மாதிரி விளக்கமாக குச்சி இது போட்டிங்க செஞ்சிங்கன்னா வந்துடும் ஈஸியாக. நல்லா உள்ளே இழுத்துட்டு பாருங்கள், அழகாக வந்துச்சு. அசடு இந்த மாதிரி தான் செய்யணும் பாருங்கள். திரும்பி செய்கிறத பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு. இந்த மாதிரி விளக்கமாச்சுக்குள்ள உள்ள இது பண்ணணும் வச்சு இந்த நெகை இந்த பாருங்கள் இழுத்திங்கன்னா உள்ள அசடெல்லாம் அழகாக வெளியே வந்துடும். ஆனால் குடல் செய்கிறதுக்கு எல்லாருமே வந்து கஷ்டம்னு நினச்சிட்டேன். நானே ஆரம்பத்தில் அப்படி தான், எனக்கு செய்ய தெரியலையே கஷ்டமாக இருக்குமோ நினச்சேன். ஆனால் நான் வந்து செய்ய தெரிஞ்சாலும் ஈஸியாக இருந்துச்சு. அது மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்து வந்து நம்ம வந்து சுடு தண்ணி இருக்குல்ல, அதை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து கீழே இறக்கிட்டு, அதுக்கப்புறம் குடல் பெரிய குடல் இருக்குல்ல, அதை வந்து நம்ம சுடு தண்ணியில் போட்டு நல்லா கிண்டி விட்டு எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த பாருங்கள், அழகாக பிச்சிங்கன்னா மெதுவாக அந்த தோல் மேலாப்பில் எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும் ஈஸியாக. பாருங்கள், எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பொடி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. குடல் பெரிய குடல் சின்ன குடலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உப்பு இருக்குல்ல, உப்பு மஞ்சத்தூளை போட்டு நல்லா கழுவிக்கணும். இதை பாருங்கள், நல்லா உரசிங்கன்னா இன்னும் லேஸாக இருக்கும் அசடெல்லாம். அதெல்லாம் சுத்தமாக க்ளீனாக வந்துடும். க்ளீனாக நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். நல்லா பிசைஞ்சு நல்லா சுத்தமாக கழுவிக்கணும். நல்லா ஒரு 5-6 தடவை கழுவிக்கிங்க. நான் 6 தடவை தான் கழுவுனேன். நல்லா சுத்தமாக கழுவிக்கிட்டேன் நான். இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி உள்ள அசடு எல்லாமே இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா லேஸாக இருக்கும்ல, அதெல்லாம் இது மாதிரி செஞ்சிங்கன்னா வந்துடும். நல்லா உப்பு இருக்கிறதுனால உரசணும். மீன்லாம் வந்து உரசலமுள்ள கழுவுறமுல அந்த மாதிரி குடலை வந்து நம்ம உரசிக்கணும். இன்னும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவணும். நல்லா இந்த மாதிரி செய்யுங்க. உள்ள அசடு எல்லாம் வெளியே வந்துடும். ஆனால் குடல் கழுவுறது ஈஸி தான். எனக்கே ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நல்லா ஈஸியாக தான் இருந்துச்சு. அதனால தான் தெரியாதவங்களும் இதை பார்த்தா கற்றுக்குவாங்கன்னு நான் இதையும் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். பாருங்க எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாருங்க, நல்லா பளிச்சுன்னு விளையேன்னு இருக்கும். நல்லா கழுவிக்கணும். கழுவுனா நல்லா ஒரு 6 தடவை கழுவுங்க. அப்போ தான் நல்லா க்ளீனாக இருக்கும். நான் 6 தடவை தான் கழுவிக்கிட்டேன். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு 2 தடவை கழுவியும் திருப்பி இந்த பாருங்கள் அசடெல்லாம் இருக்குது பாருங்கள். நம்ம நல்லா தேய்ச்சி கழுவுனா தான். அதுக்காண்டி வேகமாலாம் நல்லா தேய்க்கக்கூடாது. நம்ம சும்மா கையில் இந்த மாதிரி செஞ்சிங்கனாலே உங்களுக்கு அதில் உள்ள அசடெல்லாம் வந்துடும். பாருங்கள், பார்க்கவே உங்களுக்கு கலர் தெரியும். அதில் சேஞ்சு கலர் தெரியும். எவ்வளோ இது இருக்குது பாருங்கள். அது விளையன்னு பளிச்சுன்னு ஆயிரும். அது மஞ்சள் போட்டுக்கிறதுனால லைட்டாக மஞ்சளாக இந்த தோல் இதில் குடலில் தெரியுது. அடுத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லெண்ணெய் வந்து நான் 50 கிராம் எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். குக்கரில் வந்து நான் 6 விசில் விட்டேன் குடலை. நீங்களும் அது மாதிரி 6 விசில் விட்டுங்க. நான் குடலும் நுரையீரலும் சேர்த்து தான் செய்கிறேன். பட்டை 2 துண்டு,
பெரிய வெங்காயம் பாருங்கள், நான் நீட்டாக ஆகலை, 4 வெங்காயம் அரிஞ்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கணும், செவந்து வரணும் வெங்காயம். உப்பு வந்து தேவையான அளவு. நல்லா வதக்கிக்குங்க. நல்லா செவந்து வரணும் வெங்காயம், அப்போ தான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எப்பயுமே வெங்காயத்தை நல்லா வதக்குறீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஒரு குழம்பாக இருந்தாலும் சரி, கிரேவியாக இருந்தாலும் சரி. குடமிளகா வந்து நான் ஒன்று எடுத்திருக்கேன். நீங்கள் குடமிளகா இல்லை அப்படின்னா பச்சை மிளகா கூட உங்களுக்கு 2 எடுத்துக்கோங்க. நான் குடமிளகா ஒன்று முழுசாகவே பொடியாக அரிஞ்சு போட்டிருக்கேன். இது மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். குடமிளகா சூப்பராக இருக்கும். குடமிளகா உடம்புக்கும் நல்லது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது சின்ன கரண்டி, குட்டி கரண்டி இருக்காதுனால அதில் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏற்கனவே வந்து குக்கரில் வந்து குடலும் நிறைய சேர்த்தது இருக்குல்ல, அதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன், ஒரு சின்ன இந்த மாதிரி கரண்டியில் ஒரு கரண்டி நான் ஊற்றி வேக வச்சு வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன். தக்காளி 3 தக்காளி பொடியாக நறுக்கி அது சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கி வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுங்க நல்லா வதக்கிக்கணும். நம்ம வதக்கிற விதத்தில் தான் நம்மளுக்கு நிறைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம குடல் நுரையில வேக வச்சிருக்கேன். என்னென்னா அதை வந்து தண்ணி வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்குவோம். குடல் அது இப்போ வந்து சும்மா அதை குடலையும் மட்டும் எடுத்து சேர்த்துக்கலாம். தண்ணியை வந்து நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சேர்த்துக்குவோம் வேக வச்ச தண்ணியை. மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுங்க. நான் காரமாக தான் செஞ்சுருக்கேன். சோம்புத்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், பட்டை கிராம்பு தூள் வந்து என்கிட்ட இப்போ இல்லை, அது இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு போட்டுக்குங்க, நல்லாயிருக்கும், ஸ்மெல் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிங்க. மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. வேக வச்சது தண்ணி இருக்குல்ல, அதை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் குடல் குழம்பு. நல்லா கொதிக்கணும், தண்ணி நல்லா சுண்டி வரணும். மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நான் 1/2 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு திக்காக வேணும்னா தண்ணி கம்மி பண்ணிக்கங்க. நான் சோத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்ற மாதிரி தான் வச்சுருக்கேன். இந்த பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா கொதித்து வரணும். இந்த பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும் தண்ணி. கொஞ்சம் சிம்மில் வச்சு சுண்ட வச்சுக்குவோம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவிக்குவோம். நல்லெண்ணெய் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் ஊற்றிட்டு சொன்னேன்னா அதான் ஊற்றிருக்கேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டன் அமுக்குங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.